இருக்கும் அம்மா, அப்பா, ஆயா, ஐயா, அப்பத்தா, ஐயா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, மாமா, மாமி, அத்தை, மாமா எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க எல்லார் முகத்தையும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம உறவுகளால நெருங்கி இருக்கிறோம். அதனால்தான் நான் இந்த தலைப்புல பேச வந்திருக்கேன். உறவுகளால எப்போதும் நம்மளோட நன்மைக்கு. முதல்ல அம்மா வழி உறவு, அப்பா வழி உறவு மட்டும்தான். பிறகு இந்த உறவு வட்டம் பெருசாகுது. ஏன்னா உறவுகளால நன்மை என்பதாலதான் இந்த உறவு வட்டமே பெருசாகுது. உறவுகள் எப்போதும் நம்மளோட பலம். சுத்தி இருக்கும் நம்மளோட உறவுகள் எப்போதும் நம்மளோட வாழ்விலும் வளர்ச்சியிலும் அன்பு காட்டுவாங்க. கல்யாண வீட்டு வாசலில் உறவுகள் நின்று வரவேற்பதான் நமக்கு எப்போதும் பெருமை. சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் திருமணம் என்றவுடன் பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், தம்பி என்ற எல்லாரும் வந்து நின்று நடத்தி வச்சாதான் அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுக்குள்ள வரதான் செய்யும். அதெல்லாம் தொட்டா மறைச்சிடும். இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். இது நான் செட்டிநாட்டு கதைகள் அப்படின்ற புக்ல இருந்து பிரிக்க முடியாத உறவு அப்படிங்கிற கதை படிச்சேன். இதுல 3 பேர், சாலியாச்சி, அவங்க தம்பி பூமிநாதன் செட்டியார், அவங்களோட கசன் ராமையா செட்டியார். இதுல சாலியாச்சிக்கு அவங்க தம்பி பூமிநாதன் செட்டியார் மேல ரொம்ப பாசம். அதனால பூமிநாதன் செட்டியார் அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு காசு இல்லாம தவிச்சிட்டு இருக்கும்போது சாலியாச்சி தான் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி பூமிநாதன் செட்டியாரும் அவங்க அக்கா வீட்டுல அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகி போன பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது இவங்க தான் எங்களோட உறவுகிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. ராமையா செட்டியாருக்கும் குழந்தைங்களே இல்லை. அதனால பூமிநாதன் செட்டியாரோட குழந்தைங்களை தான் அவர் குழந்தைங்கள பார்த்து நேசிப்பார். இந்த கதையோட கடைசியிலே ஒரு சின்ன பாட்டும் இருக்கு. இது நம்ம கவிஞர் கண்ணதாசன் எழுதிக்க பாட்டு. கண்ணில் மணி போல, மணியில் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானம் மறைஞ்சு போனாலும் மறக்க முடியாதடா உறவை, பிரிக்க முடியாதடா உறவை, பிரிக்க முடியாது. யாரும் இந்த கதையும் பாட்டும் பச்சிருக்கீங்களோ அவங்க இந்த உறவோட பலம் இன்னும் நல்லா புரியும். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ரயில் பயணம் மாதிரி. அதுல நம்ம நண்பர்கள்லாம் வருவாங்க போவாங்க, நம்மளோட நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்மளோட உறவுகள் தான் நம்மள அதை தாங்கிட்டு அந்த இருக்கை மாதிரி நம்மள எப்பவும் அவங்க தாங்கிட்டே இருப்பாங்க. அதனால உறவுகள் ரொம்ப முக்கியம். கடைசி நான் சொல்ல விரும்புறேன். எல்லாருக்குமே தெரியும் நாகப்பட்டினத்துல சுனாமி வந்தது. அதுல கோடி கோடிய பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பிள்ளைங்களோட அம்மா அப்பா கூட இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க இதுக்கு மேல அவ்வளவுதானா, இது எதுவும் இல்லையா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும்போது எங்கெங்கிருந்து அவங்களோட உறவுகள் எல்லாம் வந்து வா நான் இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து அவங்க கூட்டிட்டு போனாங்க. ஏன் ஒரு 80 வயசு பாட்டி கூட அவங்க பேரனை வந்து கூட்டிட்டு போனாங்க. வா அவங்க நான் இருக்கேன், நான் உன்னை எடுத்து வளர்க்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து கூட்டிட்டு போனாங்க. இன்னுமே நிறைய பேரு கடையிலேயே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த போன சொத்தெல்லாம் திருப்பி வந்துருங்கிற நம்பிக்கை இல்லையா? அதை திருப்பி கூட சம்பாதிக்கலாம். ஆனா அந்த போன உணவெல்லாம் திருப்பி வந்துருமா அப்படிங்கிற ஏக்கத்துல தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாருமே உறவுகள் தான். நம்ம இங்க சேர்றதுனால நன்மை தானே நடக்குது. இதோட நம்ம நடுவரையே ஒத்துப்பாரு. அதனால கண்டிப்பா அவர் எங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுப்பாரு. அதாவது உறவுகள் எப்போதும் நம்மளோட நன்மைக்கு. கண்ணதாசன் கவிதைகள் எடுத்து சொன்னாங்க. வரவேற்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம கல்யாணத்தில் ஒரு உறவுகள் நம்மளை வரவேற்கும் போது எப்படி இருக்கு. சுனாமியில் அடிச்சுட்டு போனாலும் காசு பணத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வர சொந்தங்கள் உறவுகளுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்கள் சொன்னாங்க. அதனால வந்து கொண்டு வந்தாலும் வந்து கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி அப்படிங்கிற மாதிரி எது இருந்தாலும் இல்லைனாலும் உறவுகள் உண்டு அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிடுறதுக்காக பேசியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இதுக்கு மாற்று கருத்துக்காக அடுத்து செல்வி
அப்பர்ணா ரமேஷ் அவர்களை மேடை கலைக்கிறேன். மதிப்புக்குரியவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பொதுவாக இன்னைக்கு சூழ்நிலையில் உறவுகள் என்பது எப்படி இருக்கு? உறவுகள் என்பது எப்படி இருக்கு? நலம் நலமறியா அவள் உன் நலம் நலமறியா அவள், நீ அங்கு சுகமா நான் இங்கு சுகமே என்று இமெயில் அனுப்புறதோட சரி. அதுக்கு மேலே நமக்கு ஒரு கஷ்டம்னா யாருமே முன்வர உதவி செய்யறதுக்கு முன்வரது கிடையாது. இப்பதான் நம்ம சித்தி சித்தப்பாவையும் ஆண் தங்கம் தான் கூப்பிடுறோம், அத்தை மாமாவையும் ஆண் தங்கம் தான் கூப்பிடுறோம். இப்படி எந்த உறவுலையுமே ஒரு இணைப்பு இல்லை. அப்புறம் எப்படி இந்த உறவு இன்பமாக இருக்கும்? ஒரு கஷ்டம்னு வரும்போதுதான் யார் உண்மையான உறவுன்னு தெரிய வரும். இதெல்லாம் நம்ம குலக்கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடினார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார், ஆடு வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம், கொல்லி வரை வருமா, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு என்று சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் பேச ஆரம்பிக்கும் போதே உறவுகள் என்ன பண்றாங்க? இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் பொண்ணு வீட்டுல இருந்து ஒண்ணு வாங்காம செய்யலாம்னு நினைச்சாங்கன்னா இந்த உறவினர்கள் விட மாட்டாங்களே. வீட்டுக்கு போய் இந்த கடைசி வீட்டு ஆட்சி மட்டும் 2 நகை வாங்கி செஞ்சா, ஓ நகைதான் என்ஜினியரிங் படிச்சிருக்கான், வெளிநாட்டுல லட்சமா சம்பாதிக்கிறான், நீ 3 நகையா வாங்கி செய்யக்கூடாதான்னு நினைக்கிறவங்களையும் மாத்தி விடு. அடுத்து ஒரு வழியா கல்யாணத்தை பேசி முடிச்சிருவாங்க. பத்திரிக்கை அடிக்கணும். அடிக்கும் போது தப்பி தவறி யாராவது சொந்தக்காரங்க பேரை போட மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆரம்பிக்குங்க பிரச்சனை. நம்ம பல லட்சம் செலவழிச்சு எல்லா உறவினர்களையும் நல்லா வரவேற்று நல்ல முறையில கல்யாணம் பண்ணாலும் குறை பேசுறத விடவே மாட்டாங்க, திருப்தியே அடைய மாட்டாங்க. இந்த காலத்துல சமையல்காரங்க கண்டுபிடிக்கிறது உதவமா இருக்கு. அவங்களை கண்டுபிடிச்சு சிட்டை போட்டு 15 வகை காய்கறி வச்சாலும் இவங்கெல்லாம்
நம்மளே கடலை உடனே வாங்கி ஒரு வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் வச்சு உறவினர்கள்லாம் கூட்டா வருவாங்க. வந்து வாஸ்து சரியில்லை, அடுப்படி இந்த பக்கம் வச்சிருக்கலாம், வாசல் அந்த பக்கம் வச்சிருக்கலாம், முகப்பை இன்னும் பெருசா வச்சிருக்கலாம், கட்டிய வீட்டுல 1000 ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படி இன்னைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது எல்லாருமே என்ன பார்க்கிறீங்க? சொத்து இருக்கோ இல்லையோ, பிக்கல் பொங்கல் இல்லாம ஒரு நல்ல பிக்கல் பொங்கல் இல்லாத ஒரு நல்ல குடும்பமா இருந்தா பரவாயில்ல. அதுவும் நாட்டு நாள் இல்லைன்னா போனஸ் தாங்க. இந்த காலகட்டத்துல பல வீட்டுல கணவன் மனைவி என்ற உறவு துன்பமாக தான் இருக்குங்க. ஒரு மனைவி சொல்றாங்க, ஏங்க சொர்க்கத்துல கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ மாட்டாங்களாமே. அதுக்கு அந்த கணவன் சொன்னா, அதனால